ஹோலி லேண்ட் மைக் வாங்கியிருக்கோம். ஹோலி லேண்ட் வந்து லார்க் M2S. இந்த மைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைனில் இன்னைய ரேட்டு, இன்னைக்கு தேதி 19 ஜனவரி 2026. இன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ண மைக் வந்து நமக்கு வந்து கையில் கிடச்சிருச்சு. இன்னைய ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,100 சில்லற வந்துச்சு. ஓகே, 11,000. ஓகேங்களா, ஃப்ரீ டெலிவரி தான். ஹோலி லேண்டு லார்க் M2S இந்த மைக்கு தான் எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. முன்ன வந்து மேக்னெட்டிக் மாடலில் இருந்தது. அந்த மேக்னெட்டிக் மாடல்லாம் இப்போ அது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு இப்போ அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி மெத்தடில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேவா, அதனால் வந்து இந்த பைக்கை வந்து நான் பை பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கேஜெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா கூட இந்த மைக்கை வந்து பை பண்ணிக்கோங்க. எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, வீடியோ போடுறாங்க எல்லாருமே, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மைக் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நானும் பை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து சி டைப் மட்டும். சி டைப்பில் இருக்கிற அடாப்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இல்லை ஐஃபோனுக்கு தேவையானது அப்படின்னாலும் அதில் சேர்ந்து காம்போ பை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சி டைப் மட்டும் போதுன்றதுனால 11,000 முடிச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கணும், இல்லை ஐஃபோனுக்கு நான் வாங்கணும், அந்த மாதிரி கேபிள் வாங்கணும் அப்படின்னாக்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 14,000 13,000 வருது. அது என்னென்னு ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. ஓகே தான். மேலே ஷீல்டு கவரு, இதில் மாடல் நம்பர் எல்லாம் வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க எதுக்கும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோலி லேண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெனு கார்டு. மைக் இப்படி தான் இருக்குது. ஏங்க சூப்பருங்க, ஒர்த்து, செம்மையாக இருக்குது. இந்த பாக்கெட்டை, இந்த மைக்கை அப்படியே இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பருங்க, சரியான ப்ராடக்ட்டு, சரியான குவாலிட்டி, நல்லா கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி பார்க்கும்போதே தெரியுது, செம சூப்பராக இருக்குது. பேக்கேஜ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துட வேண்டியதான். இதுதான் ஹோலி லேண்ட். செமங்க, மைக் இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலி உண்மையாலுமே சொல்லணுன்னா சின்ன ₹1 காயின் இருக்குல்ல, அந்த காயின் சைஸுக்கு தான் இருக்குது. ஓகே, சூப்பர். ஒன்று, அப்புறம் வந்து 2 மைக்கு, நம்ம நினச்ச மாதிரியே சி டைப்பு கேபிள். இதுதான் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் வந்து சி டைப்பில் வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதை நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க, ஒர்த்து. உண்மையாலுமே நமக்கு வந்து இந்த நீங்கள் மைக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சி டைப் தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி, சி டைப் சார்ஜில் இல்லாமல் நம்ம எங்கேயும் போக மாட்டோம். அப்படி எங்கேயே நீங்கள் போனாலும் சி டைப் சார்ஜ் போட்டு எங்கே போய் நீங்கள் வீடியோ எடுக்கலாம்ல எடுத்துக்கலாம். செம்ம ஒர்த்து. அழகாக சின்னதாக கொடுத்துருக்காங்க, பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா. சூப்பர் ஒர்த்தான இதுதான். மைக் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்க, உள்ள ஒரு ஆயா சுருக்கு பை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுருக்கு பை நல்லா இருக்கு. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. நாய்ஸ் வந்து காற்று அடிச்சதுனாக்க அந்த மைக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கிறது. ஓகேவா. ஓகே, இது ஒன்று. அடுத்து வந்து சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்க சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கேபிளை வச்சு சொல்லிடலாம் இது ஒர்த்து இல்லையான்னு. இதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஆல்ரெடி இந்த மைக்கே நல்லா நாய்ஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு இருந்தாலும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகே தான், பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த பை மேக்ஸிமம் தேவைப்படாது, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வச்சு இதை லாக் பண்ணிக்கலாம். ஓகே தான், பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, இது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க
இது ஏதோ சால்ட் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த பாக்ஸ்லேயே ஒன்றும் இல்லைங்க. இதுதான் ஹோலிலேண்டு. மைக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். மைக் மட்டும் ஒர்த்தாக இருக்கா இல்லை டம்மியாக இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஒர்த்தாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன், பார்த்து தான் பை பண்ணேன். நம்ம சைட்லேருந்து சொல்லணும்ல, ஓகே சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம். மைக் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலைன்றதுக்காக மேலே வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், TX1 TX2, அதாவது மைக் 1 மைக் 2ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மைக் என்ன கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்றதை. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து மைக் 1 வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த பாருங்க, இதில் ப்ளூ கலரில் லைட் அப்படியே ஸ்டாப் ஆகாமல் எரியுது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம மொபைலில் பாருங்கள். மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மைக் வந்து TX1 வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதுதான் இது மேலே லைட்டு ப்ளூ கலரில் எரியுது பாருங்கள். இப்போ இந்த TX2 மட்டும் கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா? கனெக்ட் ஆகலைனாக்கா இன்னும் நான் கனெக்ட் பண்ணல. அப்படியே கனெக்ட் பண்ணுவாருங்க. அப்படியே இங்கே எல்லோ கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த எல்லோ கலர் பட்டன் தான். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அதுலேயும் அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓகே கரண்ட் ஆயிடுச்சு. TX2வும் கரண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க, சூப்பராக தான் இருக்குது. உண்மையிலுமே ஒர்த்து தான். இப்போ வந்து நம்ம நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஹோலிலேண்ட் லார்க் M2S இந்த மைக்கில் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு நாய்ஸ் எனக்கு தெரில, உங்களுக்கு தான் இப்போ தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட்செட்டை போட்டு தான் வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து மைக்கில் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றத வாய்ஸை வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நாய்ஸ் கண்ட்ரோல் வச்சோன்னாக்கா அது எப்படி இருக்குன்னு தெரில. பாப்பாரு, இந்த பட்டனை ஒரு வாட்டி அமுக்கினா போதும்னாங்க. அமுக்கியாச்சு, ஒரு வாட்டி அமுக்கிட்டேன். ஓகே தான் நான் நினைக்கிறேன். நாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு தெரில, தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் ஒர்த்து தாங்க, மைக்கெலாம் ஒர்த்து தான். எப்படி இருக்குன்றத நீங்களும் பை பண்ணுறது தான் பை பண்ணுங்கள். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 10,000 எனக்கு மைக் வேணும், ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த மைக் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான மைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ அதுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நாய்ஸ் ரிமூவர்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த நான் வந்து மொபைல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ரூம்லேருந்து எடுத்தனாக்க எக்கோ அப்படி அடிக்கும். ஆனால் இதில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எக்கோ நாய்ஸே தெரிலங்க. நம்ம நாய்ஸ் ரிமூவர் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம நாய்ஸ் ரிமூவர் கொடுக்காமலேயே இது அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. செம்ம பர்ஃபெக்டான மைக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹோலிலேண்டில் வந்து இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி வேறு மைக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மைக்கு பேர் சொல்ல விரும்பல, அது கொஞ்சம் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை தான். ஆனால் அந்த மைக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த மைக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். சூப்பருங்க, பர்ஃபெக்ட். இந்த மைக்கு பை பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நல்லா க்ரோத் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய்.